வணக்கம். அண்மை செய்திகளாக புதுச்சேரியில் அரசியல் களம் மிகவும் சூடு பிடித்திருக்கிறது. முதலமைச்சராக இருக்கும் திரு ரங்கசாமி அவர்கள் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று காலை முதல் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பின்னர் தற்பொழுது அண்மை நிலவரமாக அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் முடிவடைந்தவுடன் தான் திரு ரங்கசாமி ராஜினாமா செய்வாரா என்பது தெரிய வரும். முன்னதாக ரங்கசாமிக்கும் ஆளுநருக்கும் ஏற்கனவே அரசியல் சில விஷயங்களில் மோதல் போக்கு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அரசாங்கம் அனுமதித்த மதுபாலை தொழிற்சாலைக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற மோதல் போக்கு. பின்னர் தற்பொழுது சுகாதாரத்துறை இயக்குநராக ரங்கசாமி ஒருவரை நியமித்தார். அதை ஆளுநர் ஒப்புக்கொள்ளாமல் தனியாக ஒரு நியமன ஆணை அளிக்கப்பட்டது. இதனால் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான மோதல் போக்கு பகிரங்கமாக வெளிப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்சமயம் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதல்வருடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பொறுப்பேற்றது. என்ஆர் காங்கிரஸ் போட்டியிட்ட 14 தொகுதியில் 10 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா போட்டியிட்ட 9 தொகுதியில் 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மேலும் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸுக்கு 6 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதால் அவரது ஆட்சி ஸ்திரத்தன்மைக்கு ஒரு பாதகமும் இல்லை. ஆனால் முதல்வர் ராஜினாமா செய்வதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவும் என்று கணிக்கப்படுகிறது. தற்சமயம் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து ஆலோசனை பெற்று வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு ரங்கசாமி ராஜினாமா செய்வாரா இல்லையா என்பது தெரியவில்லை. மேலும் அண்மை செய்திகளுக்கு நம்முடன் தொடர்பில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.